ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கப் ரைஸ் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஆட்டோன்னு ஓப்பனாக வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்துறதுக்கு வெண்டைக்காய் ப்ளஸ் பட்டாணி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அந்த ரைஸ் வந்து நல்லா ஏரெல்லாம் போட்டோம். கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்போது தான் நம்ம போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுமோ அதுதான், அதுக்காக தான் ஓப்பனில் வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் சூடானதும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி கொஞ்சோண்டு எடுத்து நான் உரித்து வச்சுருக்கேன். உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, தெரிச்சிடும் அது. எண்ணெய் ரொம்ப தெறிக்குதுன்னு மூடி வச்சுருக்கேன். அது போட்டதுமே வந்து வெந்துடும். பிகாஸ் நான் வந்து பச்சை பட்டாணி தான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு கப் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெண்டைக்காய் பட்டாணி அதோடு வந்து பார்த்திங்கன்னா உப்பு மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா ரெண்டுத்தையும் வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். வெண்டைக்காயும் பட்டாணியும் நல்லா வதங்கி அது வந்து வரணும். அது வேகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் குக் பண்ணும்போது அதிகமாக சால்ட் அண்டு காரம் வந்து சேர்த்தாதீங்க, லிமிட்டாக போடுங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் லைட்டாக போட்டிருக்கேன் உப்பு. அது நல்லா வதங்கட்டும். மெயின் திங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பட்டாணியும் வெண்டைக்காயும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். எனக்கு நம்ம வீட்டு மிளகாத்தூள் எடுக்கல. பிகாஸ் அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் காரமும் வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சமாக நம்ம வச்சுருக்க வெண்டைக்காயில் வந்து லைட்டாக கோட்டிங் ஆகுதான்னு பார்த்தாலே போதும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல் வந்து ரொம்ப வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள்.
உங்கள்கிட்ட வந்து கரம் மசாலா அண்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா அந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணல, இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு வெண்டைக்காய் வந்தாலே போதும், நம்ம எடுத்துடலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து ஆயில், கடுகு, கருவேப்பிலை அண்ட் ஆல்சோ வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வெண்டைக்காய் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணோம்னா வெண்டைக்காயும் பட்டாணியும் வந்து எண்ணெயிலே வந்து வித் மசாலாவோடு நல்லா வெந்து வந்தால் போதும். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி வீடியோ எடுத்திருக்கணும் அதை வந்து ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் வந்து இதை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையில் வச்சோன்னா தீஞ்சிடும். இது வந்து நான்ஸ்டிக்ன்றதுனால நமக்கு வந்து ஸ்லோவில் வச்சோன்னா நல்லா குக்காகி சீக்கிரம் வந்துடும். அதனால தான் அடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பட்டாணி எதுக்காக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா குக்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் எடுத்துருக்கேன். பிகாஸ் இது வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாயிலாக இருந்தாலும் நமக்கு வந்து ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். நான் வேறு பேன் சேஞ்ச் பண்ணல, இதே பேனில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு இப்போ தாளிக்க போகிறேன். பிகாஸ் நமக்கு அடி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வேறு பேன் மாற்றிருக்கலாம். நமக்கு அப்படி எதுவும் பண்ணல இல்லையா. ஸோ இதுலேயே நம்ம மசாலாவோட ஆயில் ஆட் பண்ணி அதிலே பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு வதங்கிறதுக்கு மட்டும்தான். அது ஆல்ரெடி நம்ம ஆயில் யூஸ் பண்ணி வெண்டைக்காய்லாம் வதக்கியிருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த மிளகாத்தூள் நம்ம மசாலா ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாமே அந்த பேன்லேயே இருக்குது. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேறு பேன் வேணும்னா நீங்கள் வேறு பேன் கூட மாற்றிக்கலாம். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நிறைய வெடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆனதுனால நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி தெரிக்குதுன்னு சொல்லி ஹீட்டில். அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு, வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து இந்த வெங்காயம் பூண்டு தக்காளிக்காக ஆட் பண்ணுது. ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தக்காளி வந்து ரொம்ப குக் ஆகணுன்றதெல்லாம் இல்லை. நல்லா எண்ணெயில் வதங்கி அது வந்து எண்ணெய் வந்து அதோடு மிக்ஸ் ஆன அந்த ஸ்டேஜ் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காவும் பட்டாணியும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்குது. அதை வந்து நம்ம இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பட்டாணி வெண்டைக்காய் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா மிக்ஸு சீக்கிரமாக ஆகிடும். நம்ம ஒரு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம போயிட்டு ரைஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ரைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா போடாதீங்க. எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதை விட கம்மியாக போட்டிங்கனாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் வெண்டைக்காய் வந்து அது செப்பரேட் டேஸ்ட்டு கொடுக்கும் ரைஸ்க்கு. நீங்கள் ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வெண்டைக்காய் அதிகமாக எடுத்திங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அந்த ஹீட்லேயே அது வந்து வெந்துட்டுருக்கட்டும். நம்ம வந்து ரைஸ் வந்து பிளேட்டில் மாற்றி கொண்டு வரலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது வந்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ ரைஸ் வந்து நான் இவ்வளோ தான் போட போகிறேன்.
நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிம்மில் தான் வச்சு இது எல்லாமே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போது நான் வெண்டைக்காய் செக் பண்ணுறேன். அதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். உங்களால் ஃபுல்லாக கொட்டி கிளற முடியலன்னா ஆஃபாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா ஃப்ரைட் ரைஸ்க்குமே. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம நார்மலாக குக் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாயில் ரைஸ். இந்த வெண்டைக்காவோட நீங்கள் வந்து எந்த ரைஸ் குக் பண்ணி சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா நம்ம வந்து மசாலா வந்து அதுக்கேற்ற மாதிரி போடணும், அவ்வளோதான். இப்போ எல்லா ரைஸும் அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எக் ஆட் பண்ணணுன்னாலே நீங்கள் எக் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால எக் ஆட் பண்ணல நான். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் போகிற சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இல்லை வீட்லேயே நம்ம வந்து கொஞ்சம் வெரைட்டியாக செய்யணும், கொஞ்சம் போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபுட்டு சாப்பிட்டோன்னா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காது. பட் இந்த ரைஸ் வந்து நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.